யாருமா இது? அழக்கூடாது அழக்கூடாது, என் செல்ல குட்டி இல்ல. சரி 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 சரி. இல்லம்மா இல்லம்மா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஏன் 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 குழந்தை அழறா? பசியா இருக்கும், அதான் அழுதுகிட்டு இருக்கா. சரிம்மா சரிம்மா. என்ன அழறீங்க? என்ன பாக்குறீங்க? அத்தை பாருடி தங்கோ, ஏண்டி அழறீங்க? யார் அடிச்சாங்க? அம்மா வசந்தி, நவீனுக்கு எத்தனை மணிக்கு கண் கட்டு பிரிக்க போறாங்க? ஈவினிங் 4 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க மாமா. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அண்ணன் அங்கதான் இருக்காரு. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவேன். நாங்களும் வந்து நவீனை பார்க்கணும்மா. நீங்களும் அத்தையும் வரதுக்கு கார் ஏற்பாடு பண்ணிருக்கேன். 3 மணிக்கெல்லாம் கார் வந்துடும். நீங்க அதுலயே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. எப்படியோ நவீனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம மறுபடியும் பார்வை வந்துடணும். கடவுள் தான் துணையா இருக்கணும். வசந்தி மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் அத்தை. நானும் கல்யாணம் ஆகி 12 வருஷமா புள்ள இல்லாம இருந்தேன். அப்பப்போ கர்ப்பம் ஆகுறதும் கரு கலருதுமா இருந்துச்சு. வசந்தி இந்த வீட்டுக்கு வந்த நல்ல நேரம் தான் இந்த குழந்தை பிறந்து எந்த குறையும் இல்லாம இருக்க. வசந்தி, அவன் நல்லபடியா பார்க்க ஆரம்பிச்சதும் நானும் வசந்தாவும் ராஜா வீட்டுக்கே போயிடுறோம்மா. உனக்கு ரொம்ப நாள் பாரமா இருக்க நாங்க விரும்பல. நீங்க இங்க இருக்கிறத நான் என்னைக்குமே பாரமா நினைச்சது இல்ல மாமா. நான் சின்ன வயசுலயே அப்பாவை இழந்தவ. என் அப்பாவோட அன்புக்காக நான் பல நாள் ஏங்கி இருக்கேன். என்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தேனோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களையும் அத்தையும் என் அம்மா அப்பாவா தான் நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்மா. அம்மா, நாங்களும் நவீன வந்து பாக்குறோம்மா. ரொம்ப நாள் கழிச்சு அவன் இந்த உலகத்தை பார்க்க போறான். எங்களுக்கும் அவனை பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா. இன்னைக்குன்னு பார்த்து எங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க. எக்ஸாம் எழுதலனா கூட பரவாயில்லம்மா, இது ஒன்னும் இம்பார்ட்டன்ட் இல்ல. இல்லம்மா, இந்த உலகத்துல இம்பார்ட்டன்ட் இல்லன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. உங்களுக்கு ஸ்கூல் 3 மணிக்கு முடிஞ்சிரோம்ல, வீட்டுக்கு வந்து தாத்தா பாட்டியோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. அது போதும். இங்க பாரு, பொம்பளை பிள்ளைங்க சொந்த கால்ல நிக்க கத்துக்கணும். அப்பதான் வாழ்க்கையில எதையுமே ஃபேஸ் பண்ண முடியும். போங்க, போய் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. சரிம்மா. பாய் தாத்தா. பாய் பாட்டி. பாய் பாட்டி. பாய். பாய்மா. போயிட்டு வாங்க. அம்மா, அப்ப நானும் ஆபீஸ் கிளம்புறேன். போயிட்டு வா. சரிம்மா. சரிம்மா. வாங்க. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. வசந்திமா, நவீனுக்கு நீ கண் ஆபரேஷன் சொல்லியிருந்தியம்மா. ஆமாண்ணே, ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சாயந்தரம் கட்டு பிரிக்கிறாங்க. அதான் என்னவோ மனசுக்குள்ள சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கு. பயப்படாதம்மா, உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா, நீங்க என்னன்னு